திமுகவினுடைய வானூர் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய பாஸ்கரன் அப்படிங்கிறவரு என்னை பலவந்தமாக 6 மாத காலம் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு, என்னை மிரட்டி வன்கொடுமை செஞ்சாரு. இன்னும் ஒரு படி மேல வீடியோ எடுத்து அந்த பெண்மணி கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு எதிரான இந்த குற்றச்செயல்களுக்கு எல்லாமே இன்னைக்கு தனிப்பட்ட முறையிலான ஒரு காரணத்தை நீங்க கற்பிப்பதோ அல்லது தனிப்பட்ட முறையில அந்த பெண்ணை குற்றம் சாட்டுவதோ இன்னைக்கு வாடிக்கையான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல இந்த இளம்பெண், குறிப்பாக அந்த கல்லூரி மாணவி வன்கொடுமை விவகாரத்துல இதே மாதிரியான ஒரு நரேஷனை திமுகவை ஆதரிக்கக்கூடிய கும்பல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள், சொந்த கட்சிக்காரர்களே நீங்க பெண்களை சூறையாடக்கூடிய வேலைகளை செய்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க அதிகாரத்தையும் தன்னுடைய ஆதிக்க பலத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு பெண்களை சூறையாடுறாங்க. அப்படின்னா நீங்க உங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள்னு பதவி கொடுத்து வச்சிருக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன பாடம் எடுத்திருக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு, பெரிய அளவில் இஷ்யூ ஆனிச்சு. ஒரு இளம்பெண் பலவந்தமாக நண்பரை விரட்டி விடப்பட்டு வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அந்த இளம்பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கடைசியில் அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு பார்த்தா திமுகவினுடைய ஒரு தொண்டராக அல்லது அந்த லோக்கல் நிர்வாகியை அறியப்படுற ஞானசேகரன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு. இவருக்கு பின்னாடி உள்ள பின்புலங்கள் என்னென்ன இருந்துச்சு, எந்தெந்த அமைச்சர் கூடையெல்லாம் அவர் போட்டோ எடுத்திருந்தாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம். சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்கியத்தை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடே தலைகுனிகிற அளவுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற செயல்கள் எல்லாமே ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்.